கிட்ட நீ பறிச்சிட்ட. அதனால நான் இன்னைக்கு எல்லா கணக்கையும் செட்டில் பண்ண வந்திருக்கேன். என்னோட குடும்பத்துக்கும் என் பேட்டைக்கு நீ ரொம்பவே உதவி செஞ்சுட்ட. அதனால தனப்பிரபு ஸ்ரீராம் நாயக்கரான நான் உன்னோட நட்பு வச்சுக்க வந்திருக்கேன். நட்புன்னா இவருக்கு தெரிஞ்சு படிச்ச நான் தான் இவரை கடத்தினான. தன் வாழ்க்கையை பாழாக்கினவங்க கிட்டேயே மறுபடியும் உதவி கேட்கிறாரு. தானா உங்களுக்கு தெரியாது, நீங்க யார்கிட்ட உதவி கேட்டு கையேந்துறீங்களோ அவன் தான் உங்களை நானாங்கிற நரகத்துல தள்ளினா. ஆனா நீங்க அவன் கூடவே நட்பு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எனக்கு அவ்வளவு பெரிய மனசு இல்லப்பா. நான் மட்டும் உங்க இடத்துல இருந்திருந்தா என் கையை வெட்டி போட்டிருப்பேன். என்ன யோசிக்கிற? நட்பு வச்சுக்க விருப்பம் இல்லையா? கண்மூடித்தனமா நான் ரொம்பவே முன்னேறி போயிட்டேன். இன்னொருத்தரோட வாழ்க்கை, இன்னொருத்தரோட சந்தோஷத்தை நான் ஏன் சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சேன். எனக்கு சுத்தமா தெரியாது. நான் உங்களோட இடத்துக்கு வர ஆசைப்படுறேன். ஒரு மன்னிக்க முடியாத பாவம் என் கையால நடக்க இருந்ததை நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்க. நல்லதா போச்சு. நீங்க சரியான நேரத்துக்கு வந்தது நல்லதா போச்சு. இல்லைன்னா நடக்க கூடாதது நடந்திருக்கும். இப்ப மறுபடியும் நட்பை வச்சுக்கிட்டு புது உறவை சேர்த்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஆரம்பத்திலிருந்தே நான் தனியாளா தான் இருந்தேன். இனிமேல் அப்படியே இருந்துட்டு போறேன். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு மக்கள் அன்பா உங்களை பிரபு நான் கூப்பிடுறாங்கன்னு அதுல பயம் தெரியல, அவங்களோட மரியாதை தெரியுது. பிரபுவை உடன்பிறப்பா நினைக்கிறாங்க, அண்ணனா தம்பியா. ஒருவேளை வாழ்க்கையில நாம மறுபடியும் சந்திச்சா நான் நிச்சயமா உங்களுக்கு சல்யூட் அடிப்பேன். இப்ப கிளம்புறேன். தீபு, எங்க போவ? வாழ்க்கை எங்க கூட்டிட்டு போகுதோ. என் தலையெழுத்து நினைச்சு சந்தோஷப்படுறேன். ஒரு நல்ல நண்பனை அறிமுகப்படுத்திருக்க, அதுவும் கடவுளுக்கு முன்னாடி. இனிமே வாழ்க்கையில நட்புங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. எனக்கு பதிலா என்னோட இடத்துக்கு வந்தவ ரொம்ப பெரிய மனசுக்காரன் நினைச்சேன். ஆனா நீ சரியான கஞ்சனா இருக்கியே. உன்னோட இதயத்துல நட்புக்கு இடம் இல்லையா? என் வாழ்க்கையே ஒரு டிராஜடி தானா? நான் யாரை என் உறவா நினைப்பனோ அவங்களே என்னை விட்டு தூரமா போயிடுவாங்க. சத்தியமா இதுக்காக தான், இந்த காரணத்துக்காக தான் நான் எல்லாரையும் விட்டு தூரமா இருக்கேன். உறவுகளை விட்டு ஓடாத தீபம். எவ்வளவோ கஷ்டப்பட்டா தான் குடும்பம் கிடைக்கும். எப்படியும் என் குடும்பத்தோட நீ உறவை வச்சுக்கிட்ட. இப்ப இந்த தனப்பிரபு நாயக்கரோட நட்பை வச்சுக்கிட்டு பாரு. உன்னோட வாழ்க்கையே மாறி போயிடும். என்ன மன்னிச்சிடுங்க, வாய் தவறி உங்களை அம்மான்னு கூப்பிட்டுட்டேன். பெத்தவளை தான் அம்மானு கூப்பிடணுமா? உனக்கு அம்மானு கூப்பிடுறது பிடிச்சிருந்தா அப்படியே கூப்பிடு. தீபு, நீ
என்ன அம்மானு கூப்பிட்டல, அப்படியே என்னை விட்டுட்டு போற? ஏன் இந்த குடும்பத்தை விட்டுட்டு போற? தீபு, தீபு, நான் உன்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்? தனப்பிரபு ஸ்ரீராம் நாயக்கரான நான் உங்ககிட்ட நட்பு வச்சுக்க வந்திருக்கேன். வா. ஃபோன் பண்ண ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. நான் ஒன்று பண்ணுறேன், நேரில் போய் பார்த்துட்டு வரேன். சரியா? இன்னும் வரல அத்தையம்மா. நாம நினைச்சது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணு. தனா திரும்பி வர வரைக்கும் நாம காத்திருக்கலன்னு தானே சொல்லுவான். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த தீபு நமக்காக எவ்வளவு கஷ்டங்கள் பட்டான். எல்லாமே வீணா போயிடுச்சு, வீணா போயிடுச்சு. அம்மா, பிரபு நான் வீட்டுக்கு வந்ததும் நம்ம எல்லாத்தையும் சொல்லி அவருக்கு புரிய வைக்கலாம். வணக்கம்மா. நீங்க அனுமதிச்சா நான் தனா கிட்ட பேசுறேன். இப்பெல்லாம் அவன் என் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டான். தயவு செஞ்சு நீ எதையும் பேச முயற்சி பண்ணாத. நான் இந்த முடிவு எடுக்க போறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். பாப்ஜி உனக்கு சொன்னான், உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்டோம். நீ நினைச்சிருந்தா அப்பவே இந்த அனர்த்தம் நடக்காம தடுத்திருக்கலாம். அவள் ஒரு தொடர்கதை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 150 ரூபா ஆச்சுமா. இவ்வளவு காய்கறி வாங்கியிருக்கல, கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொடுங்க. கட்ட 5 ரூபா கொடுக்கலாம். உங்களுக்காக தரேன் சார். இந்தாங்க. சில்லறை தரேன். ஃப்ரீயாவா? வெறும் 5 ரூபா தானே. ஃப்ரீயா வர காய்கறி தான்,